வணக்கம். இது உங்களுக்கான ஒரு ஆழமான அலசல். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ம் 2025க்கான பொருளாதார நோபல் பரிசு. ஆமா, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா, இது புதுமை, அதாவது இன்னோவேஷன், அப்புறம் பொருளாதார வளர்ச்சி பத்தினது. இது பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மகிட்ட இருக்கு. யார் ஜெயிச்சாங்க? எதுக்கு அவங்களுக்கு இந்த வருஷம் பரிசு? அவங்களோட முக்கிய ஐடியாஸ் என்ன? இதெல்லாம் நாம சேர்ந்து கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரெடியா? வாங்க போலாம். சரி, ஒரு சின்ன ஆச்சரியத்திலேருந்து ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க, கேக்கலாம். இந்த பொருளாதார பரிசு இருக்கு இல்லையா, இது ஆல்ஃபிரட் நோபல் ஆரம்பிச்ச ஒரிஜினல் நோபல் பரிசுகள்ல ஒண்ணு கிடையாதாம். உங்களுக்கு தெரியுமா இது? ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுக்கு ஃபார்மல் பேரா கூட ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக ஸ்வெரிஜஸ் ரிக்ஸ் பேங்க் வழங்கும் பொருளாதார அறிவியலுக்கான பரிசு அப்படின்னு நீளமா இருக்கும். ஓ, ஸ்வெரிஜஸ் ரிக்ஸ் பேங்க். அது ஸ்வீடன் சென்ட்ரல் பேங்க் தானே? அதேதான், ஸ்வீடனோட மத்திய வங்கி. அவங்க தான் 1968ல ஆல்ஃபிரட் நோபல் ஞாபகமா இதை ஆரம்பிச்சாங்க. அப்படியா? அப்ப இது டெக்னிக்கலா ஒரிஜினல் நோபல் கமிட்டி தர்றதில்ல. ஆனா, மதிப்பு, முக்கியத்துவம் எல்லாம் ஒண்ணுதான் போல. நிச்சயமா, அதே அளவு கௌரவம் தான். சரி, அப்போ முதல் பரிசு எப்போ கொடுத்தாங்க, யாருக்குன்னு சொன்னீங்க? முதல் பரிசு 1969ல ராக்னார் ஃப்ரிஷ் அப்புறம் ஜான் டின்பர்கன் அப்படின்னு 2 பேருக்கு. ஓ, 1969. அவங்க என்ன செஞ்சாங்க? எதுக்காக அவங்களுக்கு முதல் பரிசு? அவங்க பொருளாதார செயல்முறைகள் இருக்குல்ல, அத பகுப்பாய்வு செய்ய, அனலைஸ் பண்ண டைனாமிக் மாடல்ஸ் அப்படின்னு சில மாடல்களை உருவாக்கி யூஸ் பண்ணாங்க. டைனாமிக் மாடல்ஸ் அது என்னது? கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே. கொஞ்சம் தான், ஆனா ரொம்ப முக்கியம். அதாவது சொல்லுங்க. சிம்பிளா சொன்னோம்னா, இந்த மாடல்ஸ் பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்காம, இந்த முதலீடு, நுகர்வு மாதிரி விஷயங்கள்லாம் காலப்போக்குல எப்படி மாறிட்டே இருக்கு, ஒண்ணுக்கொன்னு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஆஹா, புரியுது. பொருளாதாரம் ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா, அது அப்படியே படம் பிடிக்கிற மாதிரி, ஸ்டில் போட்டோ இல்லாம ஒரு வீடியோ மாதிரி பார்க்கவா? சூப்பரா சொன்னீங்க. கிட்டத்தட்ட அதேதான். இது பொருளாதாரம் எப்படி இயங்கும்னு கணிக்கிறதுக்கு ஒரு நல்ல கருவியா அமைஞ்சது. இவங்க தான் இதுக்கு விதை போட்ட மாதிரி. நிஜமாவே இது பெரிய விஷயம்தான். இதுக்கு முன்னாடி பொருளாதாரம் வெறும் தியரி மாதிரி இருந்துச்சா? ஆமா, பெரும்பாலும் தத்துவார்த்தமா இருந்தது. இவங்களோட வேலைகள் தான் பொருளாதாரத்தை டேட்டா வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு எம்பிரிக்கல் சயின்ஸா மாத்துச்சுன்னு சொல்லலாம். வெறும் ஐடியாஸ் இல்லாம டெஸ்ட் பண்ணக்கூடிய மாடல்ஸ், இது பெரிய ஷிஃப்ட் தான். ஒரு புது அத்தியாயம்னே சொல்லலாம். சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்ப அப்படி நம்ம இந்தியா பக்கம் வரலாமா? நமக்கும் இதுல ஒரு பெருமை இருக்குல்ல? ஓ நிச்சயமா, அது எப்படி மறக்க முடியும்? 1998ல அமர்த்தியா சென். ஆமா, அமர்த்தியா சென். அது நமக்கெல்லாம் பெரிய பெருமை. அவர் நல பொருளாதாரம், வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் பத்தின வேலைக்காக வாங்கினார் இல்லையா? ஆமா, வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். அது என்ன கான்செப்ட்? கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். அதாவது பொருளாதார கொள்கைகள் வெறும் பணம், உற்பத்தி பத்தி மட்டும் இல்லாம சமூகத்தோட ஒட்டுமொத்த நல்வாழ்வை எப்படி பாதிக்குதுன்னு பாக்குறது. நல்வாழ்வு. அமர்த்தியா சென் இதுல ரொம்ப ஆழமா போனாரு. குறிப்பா பஞ்சம், வறுமை, மனித வளர்ச்சி இதையெல்லாம் புது கோணத்துல பார்த்தாரு. எப்படி? என்ன புதுசா சொன்னாரு? அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம், பொருளாதார வளர்ச்சினா சும்மா ஜிடிபி நம்பர் மட்டும் பத்தாது, மக்களோட உண்மையான வாழ்க்கை தரம் என்ன, ஆமா, அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு, அவங்களோட படிப்பு, ஆரோக்கியம், சுதந்திரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு அடிச்சு சொன்னாரு. பஞ்சம் பத்தி அவர் சொன்னது ஒரு கிளாசிக். உணவு உற்பத்தி குறையறதால மட்டும் பஞ்சம் வர்றதில்ல, அப்போ மக்களுக்கு அந்த இருக்கிற உணவை வாங்க சக்தி இல்லாம போறதால கூட வருதுன்னு சொன்னாரு. இது ரொம்ப பெரிய திறப்பு அந்த காலத்துல. ஆமா, இல்ல வளர்ச்சினா நம்பர்ஸ் இல்ல, அது மக்களோட வாழ்க்கைங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஐடியா. பொருளாதாரத்தை வெறும் பணமா பார்க்காம மனுஷங்களோட சேர்த்து பார்க்க வைக்குது. எக்ஸாக்ட்லி. நீதி, சமத்துவம், மனித உரிமைகள் இதெல்லாம் பொருளாதாரத்தோட பேசு பொருளா மாத்துனதுல சென்னோட பங்கு ரொம்ப பெருசு. அருமை. சரி, இப்போ லேட்டஸ்ட் நியூஸ்க்கு வருவோம். 2025 புத்தம் புது அறிவிப்பு. சொல்லுங்க. யார் இந்த வருஷம் ஸ்டார்ஸ்? 2025க்கான ஸ்வெரிஜஸ் ரிக்ஸ் பேங்க் பரிசு, புதுமையால் இயக்கப்படும் பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக. தலைப்பே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, இன்னோவேஷன் தான் டிரைவர்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். 3 பேர் இந்த வருஷம். ஜோயல் மொஹிர், பிலிப் அக்யோன், அப்புறம் பீட்டர் ஹாவர்ட். ஓகே, அக்யோன் ஹோவர்ட் இவங்களோட படைப்பாக்க அழிவு தியரி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. அதேதான். அந்த பேரே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்குல்ல. படைப்பாக்க அழிவு, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். அழிவு எப்படிங்க கிரியேட்டிவா இருக்க முடியும்? நல்ல கேள்விதான்.
இந்த டேர்ம முதல்ல சொன்னது ஜோசப் ஷும்பீட்டர்னு ஒருத்தர். ஆனா அக்யான் ஹோவிட் இதுக்கு ஒரு நல்ல கணித மாடல் கொடுத்து லாங் டேர்ம் வளர்ச்சிக்கு இது ஏன் முக்கியம்னு விளக்குனாங்க. எப்படி? சிம்பிளா சொன்னா, புதுசா ஒரு டெக்னாலஜி இல்ல ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு வெச்சுக்கோங்க. ம், அது கண்டிப்பா பழைய கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாத விஷயங்கள ஓரங்கட்டும் இல்லையா? ஆமா, தூக்கி சாப்பிட்றோம். அதேதான். இந்த அழிக்கிற மாதிரி தெரியிற விஷயம்தான் புது இன்னோவேஷனுக்கு இடம் கொடுக்குது, ப்ரொடக்டிவிட்டிய கூட்டுது, கடைசியில நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துது. ஓ, புரியுது. பழையன கழிதல் புதியன புகுதல் மாதிரி. ஒரு விஷயம் போனாதான் அடுத்தது வரும். இப்போ டைப்ரைட்டர் போய் கம்ப்யூட்டர் வந்தது மாதிரி. கரெக்ட். இல்ல குதிரை வண்டி போய் கார் வந்தது. அதுதான் விஷயம். சில சமயம் அந்த மாற்றம் கஷ்டமா இருக்கும். சில வேலைகள் போகும். சில பிசினஸ் அடி வாங்கும். அதான் அந்த அழிவுங்கிற வார்த்தை. ம், ஆனா நீங்க கொஞ்சம் தூரமா நின்னு பெரிய படமா பாத்தீங்கன்னா இது மொத்த பொருளாதாரத்தோட திறனை அதிகப்படுத்துது. இந்த ப்ராசஸ் எப்படி தொடர்ந்து இனோவேஷனையும் வளர்ச்சியும் தூண்டுதுன்னு இவங்க கணித ரீதியா விளக்கினாங்க. முக்கியமா அழிவுங்கிறது முடிவில்ல, அது ஒரு புது படைப்புக்கு ஆரம்பம். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. லாங் டேர்ம்ல நல்லதுதான். ஆனா அந்த ஷார்ட் டேர்ம்ல அந்த அழிவு நடக்கும்போது பாதிக்கப்படுறாங்களே, திடீர்னு வேலை போறவங்க, தொழில் போறவங்க, அவங்கள பத்தி இந்த தியரி என்ன சொல்லுது? ரொம்ப முக்கியமான நியாயமான கேள்வி இது. அக்யான் ஹோவிட்ஸோட மாடல்ஸ் இதையும் பேசுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாற்றங்கள் வேகமா நடக்கும்போது அதனால வர நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை சரி பண்ண பாலிசிஸ் தேவை. எப்படி? என்ன மாதிரி பாலிசிஸ்? உதாரணத்துக்கு, புது ஸ்கில்ஸ் கத்துக்க ட்ரெய்னிங், வேலை இழந்தவங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு உதவித்தொகை, இந்த மாதிரி. அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க மாடல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப நாள் பழைய இண்டஸ்ட்ரீஸ கவர்மெண்ட் பாதுகாத்துட்டே இருந்தா ம், அது அப்போதைக்கு வேலைகளை காப்பாத்துற மாதிரி தோணலாம். ஆனா லாங் ரன்ல அந்த எக்கானமியோட புதுசா கண்டுபிடிக்கிற திறனையே குறைச்சிடும்னு சொல்றாங்க. இது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ட்ரிக்கியான பேலன்ஸ். புரியுது. மாற்றத்தை ஏத்துக்கணும், ஆனா அதோட தாக்கத்தையும் மேனேஜ் பண்ணணும். சிக்கல் தான். சரி, இப்ப மூணாவது ஆள் ஜோயல் மோகிர். இவர் என்ன சொல்றாரு? இவருக்கும் அவங்களுக்கு என்ன கனெக்ஷன்? ஆக்கியான் ஹோவிட் அந்த இன்னோவேஷன் என்ஜின் எப்படி ஓடுதுன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா. அந்த என்ஜினுக்கு தேவையான ஃபியூவல், அதாவது அந்த புது யோசனைகள் எங்கிருந்து வருது, அது வளர என்ன மாதிரி சூழல் வேணும், இத பத்தி பேசுறவர் தான் ஜோயல் மோகிர். இவர் ஒரு பொருளாதார வரலாற்று ஆசிரியர், எக்கனாமிக் ஹிஸ்டோரியன். ஓ, ஹிஸ்டரி. அப்போ இவர் பாஸ்ட்ல இருந்து ஏதோ பாடம் சொல்றாரா? அதேதான். மோகிர் என்ன சொல்றாருன்னா, இன்னோவேஷன் சும்மா தானா வராது. அதுக்கு ஒரு சரியான கல்ச்சுரல், சோஷியல், இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் வேணும். முக்கியமா அவர் சொல்றது, இன்னோவேஷன்ங்கிறது ஒரு மைண்ட் செட், ஒரு மனநிலை. மனநிலையா? எப்படி? புது ஐடியாஸ ஏத்துக்கிற மனப்பான்மை, அறிவை ஷேர் பண்ற பழக்கம், ரிஸ்க் எடுக்க தயங்காத கல்ச்சர், மாற்றத்தை பயப்படாம ஏத்துக்கிற அமைப்புகள், இதெல்லாம் இருந்தாதான் இன்னோவேஷன் செழிக்கும். அதனால பொருளாதார வளர்ச்சியும் வரும்னு ஆணித்தரமா சொல்றாரு. அப்போ புதுசா யோசிக்கிற திறமை மட்டும் போதாது. அந்த யோசனைய வெளியே சொல்லவும் அதை செயல்படுத்தவும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும்னு சொல்றாரு. கரெக்டா? பெர்ஃபெக்ட். மோகிர் குறிப்பா ஐரோப்பாவோட அறிவொளி காலம், என்லைட்டன்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இதையெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு ஏன் அங்க இன்னோவேஷன் வேகமா வந்துச்சுன்னு சொல்றாரு. என்ன காரணமா? அங்க அறிவுசார் சொத்துரிமைக்கு பாதுகாப்பு இருந்தது, ஓப்பனா டிபேட் பண்ண முடிஞ்சது, சயின்டிஃபிக் அவுட்லுக் இருந்தது, புதுசா ட்ரை பண்ண தயங்கல. இந்த மாதிரி விஷயங்கள் தான் காரணம்னு ஆர்கியூ பண்றாரு. சோ இன்னோவேஷன் தானா வராது, அதை வளர்க்கணும், அதுக்கேத்த சூழலை உருவாக்கணும். இதுதான் மோகரோட மெசேஜ். சூப்பர். அப்ப அக்கியன் ஹோவிட்டோட கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் என்ஜின் ஓடுறதுக்கு தேவையான எண்ணையும் அதை ஓட்டுறதுக்கு தேவையான டிரைவிங் மைண்ட் செட்டும் எப்படி வருதுன்னு மோகிர் விளக்குறார். இப்ப புரியுது கனெக்ஷன். ஆமா, 3 பேரும் சேர்ந்து இன்னோவேஷன் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, அதோட விளைவு என்னன்னு ஒரு முழு படத்தை நமக்கு காட்டுறாங்க. அப்போ இதோட மொத்த சாராம்சம் என்ன? ஒரே வரியில சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். உண்மையான லாங் டேர்ம் பொருளாதார வளர்ச்சிங்கிறது சும்மா சேமிக்கிறதுனாலயோ செலவு பண்றதுனாலயோ மட்டும் வர்றதில்ல. அப்புறம் அதுக்கு அடிப்படை புதுமை, இன்னோவேஷன், புதிய கண்டுபிடிப்புகள், இன்வென்ஷன், அப்புறம் பழைய எஃபிஷியன்சி இல்லாத விஷயங்களை தூக்கி போட்டுட்டு புதுசான பெட்டரான விஷயங்களை கொண்டு வர்ற அந்த படைப்பாக்க அழிவு, கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். இந்த முழு ப்ராசஸும் நல்லா நடக்கணும்னா அதுக்கு சப்போர்ட்டிவான ஒரு சூழலும் மைண்ட் செட்டும் ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த வருஷம் நோபல் பரிசு நமக்கு சொல்ற பாடம். அடடா, புதுமை வளர்ச்சி, அழிவு உருவாக்கம்,
மனநிலை சாத்தியம். இது நிஜமாவே நோபல் லெவல் திங்கிங் தான். ரொம்ப பவர்ஃபுல் ஐடியா. ஆமா, இது வெறும் தியரி இல்ல பாருங்க. இன்னைக்கு நம்ம பாக்குற டிஜிட்டல் ஏஜ், ஏஐ, பயோடெக்னு எல்லா மாற்றங்களுக்கு பின்னாலேயும் இந்த தத்துவம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. உண்மைதான். இப்போ இதிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வி வருது. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த இன்னோவேஷன், கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? இது ஏதோ எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் விஷயம் இல்லையே. இல்லவே இல்ல. சொல்லுங்க, இது நமக்கு எப்படி முக்கியம்? இது நம்மள சுத்தி நடக்கிற மாற்றங்களை புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். யோசிச்சு பாருங்க, ஏன் சில வேலைகள் போகுது, ஏன் சில கம்பெனிங்க திடீர்னு பெருசா வளருது, ஆமா, ஏன் நாம புதுசு புதுசா ஸ்கில்ஸ் கத்துக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் இந்த பின்னணியில வச்சு பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கரெக்ட். இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததும் சின்ன கடைகள் கஷ்டப்பட்டது. இப்போ ஏஐ வரதால என்ன ஆகுமோன்னு ஒரு யோசனை. இதெல்லாம் இது கூட கனெக்ட் ஆகுது இல்லையா? அதேதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அடுத்து என்ன வரலான்னு கொஞ்சம் யூகிக்கலாம். புது டெக்னாலஜி நம்ம வாழ்க்கைய, வேலைய எப்படி மாத்தோன்னு யோசிக்கலாம். ம் ஒரு நாடா, ஒரு சமூகமா நாம எப்படி இன்னோவேஷனை இன்னும் சப்போர்ட் பண்ணலாம், எப்படி வளரலான்னு பேசுறதுக்கு இது ஒரு நல்ல பேஸ். தனிப்பட்ட முறையில கூட நாம எப்படி இந்த மாற்றத்துக்கு ரெடி ஆகலான்னு யோசிக்க இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நிச்சயமா. இது வெறும் தியரி இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையோட, நம்ம எதிர்காலத்தோட நேரடி சம்பந்தம் உள்ளது. மாற்றத்தை பார்த்து பயப்படாம அதுல இருக்கிற வாய்ப்புகளை பார்க்க இது கண்டிப்பா உதவும். சரி, நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களோட சிந்தனைக்கு விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. புதுமைனா படைப்பாக்க அழிவும் சேர்ந்ததுன்னு பார்த்தோம். நல்லது வரும்போது சில பழைய விஷயங்கள் அழியத்தான் செய்யும். இது நேச்சுரல். ஆனா ஆனா இந்த மாற்றத்தோட வேகம், அதோட தாக்கம் எல்லாரையும் ஒரே மாதிரி பாதிக்காது. சிலருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், வேலை போகலாம், தொழில் நஷ்டமாகலாம், இல்லையா? ஆமா, அது உண்மைதான். அப்போ ஒரு சமூகமா நாம எப்படி இந்த மாற்றத்தை ஹேண்டில் பண்றது, எப்படி ஸ்மூத்தா மேனேஜ் பண்றது, புதுமையோட நல்ல விஷயங்கள் ஒரு சிலருக்கு மட்டும் போகாம எல்லாருக்கும் பரவலா எப்படி கொண்டு சேர்க்கறது, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாற்றத்தால பாதிக்கப்படுறவங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய பெரிய கேள்விகள் இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ரொம்ப ஆழமான, அதே சமயம் ரொம்ப அவசியமான கேள்வி இது. வேகமா வளர்றத மட்டும் பத்தாது. அந்த வளர்ச்சியில எல்லாரையும் எப்படி உள்ளடக்கிக்கிறதுங்கிறது அதை விட முக்கியம். இன்னோவேஷனோட வெளிச்சம் மட்டும் இல்ல, அதோட நிழலையும் நம்ம கவனிக்கணும்னு நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. 2025 பொருளாதார நோபல் பரிசு பத்தின இந்த ஆழமான அலசல்ல எங்களோடு இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி. புதுமை எப்படி வளர்ச்சியை தூண்டுது, அது எப்படி நம்ம உலகத்தை மாத்துதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.